எந்த கட்சியில இருக்கீங்க இப்ப? அதாவது எனக்குன்னு ஒரு கட்சி இருக்குப்பா, சிஎஸ்கே கட்சி. கூல் சுரேஷ் கட்சின்னு ஒரு கட்சி இருக்கு. 2026ல அது எல்லாருமே உங்க எல்லாருக்குமே தெரிய வரும். சரிங்களா? அது விரைவில் அதுக்கான அறிவிப்பு அவங்களுக்கு. நீங்க யாரு கூட கூட்டணி கட்சியா இருக்கும். ரொம்ப நேரம் பேசணும். சுரேஷ் கட்சின்னு சொல்றாரு, அது வந்து மக்களுக்கு நல்லது பண்ற கட்சியா தான் இருக்கும். மற்றபடி அதுல வந்து 1 ரூபாய் இருக்குது, 5 ரூபாய் இருக்குது, இதெல்லாம் இருக்காது. மக்களுக்கு நல்லது பண்றது மட்டுமே தான் இருக்கும். ஒரு நாளே புறக்கணிச்சிருக்காரு கே வேட்ல. அதுதான் இது எனக்காக இல்ல, யாருக்காகவும் இல்ல, மக்களுக்காக. பிறநாளே புறக்கணிச்சா கூல் சுரேஷ் இதான் ஹெட்லைனா வரணும். ஓகேவா? அதான் மெயின். நன்றி 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 ஐயா. நான் வரேன். மாமா வந்து நல்ல மனுஷன், அவள்தான். எங்க வேணா இருப்பா போல, ஆனா மக்களுக்கு நல்லது. கூட அவர் எங்க கை வச்சிருக்காரு பாத்தீங்களா? இங்க பாருங்க, என் நெஞ்சில கை வைக்கல, என் இதயத்துல கை வச்சிருக்காரு. லெஜண்ட் மேல கை வச்சிருக்காரு. ஐயா அவர் முத்தவனு கூட, முத்தவனு கூட. ஆஹா ஆஹா, இன்னொரு முத்தம் கூட, உனக்கு கோயம்பேடு ரோகிணி தேட்டர்ல ஒரு முத்தம் கொடுத்தாங்க. ஆஹா ஆஹா, இவர் தாங்க ரசிகரு, இவர் தான் என்னோட ரசிகரு. நான் நினைக்கிறாள் ரசிகர் இல்ல, என்ன பத்தி பேசுறாள் ரசிகர் இல்ல, மூஞ்சில அவர் வந்து ஒரு பொதுவாதாங்க சொல்லியிருக்காரு. நம்ம பொதுவாவே ஒண்ணு யோசிச்சு பார்க்கணும் இல்லையா? ஒண்ணும் இல்ல, இப்ப இந்த இடத்துல ஏதோ ஒரு கூட்டம் நடக்குதுனாக்க இந்த நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்திருக்கிறவர் சுதாகர். ஏதோ ஒரு பிரச்சனைனாக்க நம்ம டக்குன்னு இவரதான் சொல்லுவோம். ஆனா அப்படி இல்ல, அந்த பிரச்சனைக்கு காரணம் இவராகவும் இருக்கலாம். ஒருத்தர் உட்காரும் போது திடீர்னு சேர பிடிச்சி இழுப்பாரு, இவராகவும் இருக்கலாம். புரியுதுங்களா? ஒருத்தர் தண்ணி குடிக்கும் போது தட்டி விடுவாரு, இவராகவும் இருக்கலாம். இப்படி சுத்தி இருக்கிறவங்களும் ஒரு சூழ்நிலை உண்டு. அததான் அஜித் சார் சொல்லியிருக்காரு. யாருமே அவர் வந்து நேரடியாக சொல்லல, இதுக்கு காரணம் விஜய் சார் தான், இதற்கு காரணம் முதலமைச்சர் தான் அப்படின்னு சொல்லி யாருமே பர்டிகுலரா சொல்ல, பொதுவா சொல்லியிருக்காரு. ஆனால் அஜித் சார் சொன்னது அது கரெக்ட் தான். எந்த ஒரு பிரச்சனை நடந்தாலும் அது எப்பவுமே தனி மணி ஒருத்தனை மட்டும்தான் ஆகாதுங்க. புரியுதுங்களா? ஒண்ணு இல்லைங்க, ஒரு கொலை நடக்குது, அவர் ஒருத்தர் மட்டுமா கொலை பண்ணுவாரு? அந்த கொலை பண்றதுக்கு அவனை வண்டியில கூட்டின்னு போறவனும் ஒரு எவிடன்ஸ் தான், அந்த அருவாவை செய்து கொடுத்தவனும் ஒரு எவிடன்ஸ் தான், அதை கண்ணால பாத்துட்டு இருக்கணும் ஒரு எவிடன்ஸ் தான் இல்லையா? அதனால எப்பவுமே ஒருத்தர் மேலே வந்து பழி சொல்லாதீங்க.